ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எஸ்பியோட இம்பார்ட்டன்ட் அப்டேட் பற்றி சார் சொல்லியிருக்காரு நோட்டீஸ் போர்டில். அதுலேருந்து ஒரு சில விஷயங்களை இன்றைக்கி பார்க்கலாம். ஓகேங்களா, நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் விஷயம் பார்த்திங்கன்னா, நிறைய பேர்த்துக்கு என்னால் லாகின் பண்ண முடியலை. எனக்கு ஃபர்காட் பாஸ்வேர்ட் கொடுத்தாலும் என்னோடய மெயில் ஐடி தப்பாக இருக்கனால நான் என்ன பண்ணுறேன், எனக்கு அந்த மெயில் ஐடி தப்பாக இருக்கனால என்னால் ஃபர்காட் பாஸ்வேர்டை கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் விடுங்க. ஓகேங்களா, ஃபர்காட் பாஸ்வேர்டே கொடுக்க முடியாமல் என்னால் லாகினே பண்ண முடியலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோன்னா என்ன பண்ணுங்கள், கமாண்டர்ஸ்க்கு அவங்களோட நேமு, ஸ்டாம்ப் ஐடி, அவங்களோட என்ன இஷ்யூஸோ அதை மென்ஷன் பண்ணி ப்ளஸ் அதை ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்காவோ அதாவது ஸ்க்ரீன்ஷாட்டாவோ என்ன பண்ணுங்கள், அதை எடுத்து கமாண்டர்ஸ்க்கு அனுப்புங்க. ஏதாவது ஒரு கமாண்டர்ஸ்க்கு அனுப்புங்க. ஓகேங்களா, கமாண்டர்ஸ் நேம் எப்படி அனுப்புறதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரூஃப் ஆஃப் எஸ்பியோவில் போங்க. அவங்களோட நேம் இதான் ப்ரூஃப் ஆஃப் எஸ்பியோன்னு வச்சுக்கோங்களேன். இதை டச் பண்ணிங்கன்னா இப்படி வருதுல்ல, இதே மாதிரி அதில் அவங்களோட நேம் ஷோ ஆகும். ஓகேங்களா, அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஏதாவது ஒரு கமாண்டரை செலக்ட் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு பர்சனல் மெசேஜ் பண்ணலாம். ஓகேங்களா, அது மாதிரி உங்களோடதை அனுப்புங்க. அனுப்பிச்சிட்டு அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. 2 to 3 ஹவர்ஸ்க்குள்ளே ரிப்ளை பண்ணுவாங்க. அதுலேயும் வெயிட் பண்ணி பாருங்கள். அதுக்கு இடையில் என்னாச்சுன்னு அடிக்கடி அவங்கள மெசேஜ் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இதுவரை எனக்கு எஸ்பிஓவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் என்னை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா வெரி அன்லைக்கி பர்சன்ஸ். ஓகேங்களா, எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, அவங்களுக்கு ஃப்யூச்சர் கான்செப்டை பற்றி தெரியல. ப்ளஸ் நம்ம எஸ்பிஓ என்ன லெவலில் வரப்போகுதுன்னு அவங்க புரிஞ்சுக்கலன்னு தான் நான் நினைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க எஸ்பிஓ விட்டு போகிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்தாலும் ஏதோ ஒரு இதில் ரீஃபண்ட் அப்ளை பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி ரீஃபண்ட் அப்ளை பண்ண பர்சன்ஸ்க்கு, அதாவது 10th வரையும் சார் டைம் கொடுத்துருந்தாரு. அதுவரை ரீஃபண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்தவங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே, இந்த வீக் கிடையாது, நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே சண்டேக்குள்ளே அவங்களோட அமௌண்ட் ரீஃபண்ட் வந்துடும் அப்படின்னு அவங்களுக்கு கொடுத்துருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அவங்களோட அமௌண்ட் நெக்ஸ்ட் வீக்குள்ளே சாட்டர்டே சண்டே ரீஃபண்ட் ஆயிரும். அடுத்து 10th மேலே ரீஃபண்ட் கொடுத்தவங்க அவங்க எல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அவங்களுக்கான அனௌன்ஸ்மெண்ட் சார் நோட்டீஸ் போர்டில் கண்டினியூவாக அடுத்தடுத்து சொல்லிகிட்டு இருப்பார். ஓகேங்களா, நீங்கள் கண்டிப்பாக நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் அதுக்கப்புறம் ரீஃபண்ட் கொடுத்துருந்தாலும் உங்களுக்கான சொல்யூஷன் நோட்டீஸ் போர்டில் கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, நிறைய இஷ்யூஸ் இருக்குது நம்மளுக்கு எஸ்பிஓவில் இருக்குது. ஒவ்வொரு இஷ்யூஸாக இந்த மந்த் எண்டுக்குள்ளேயே சார் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது எஸ்பிஓவில் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம், அதாவது தொடர்ந்து நம்ம எஸ்பிஓ கூட பயணிக்க போகிறோம், நீங்கள் சொல்கிற ஒர்க்கெல்லாம் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படிங்கிற பர்சனுக்கு மேக்ஸிமம் ஜூலை எண்டுக்குள்ளே ரீஃபண்ட் வந்துடும். மினிமம் பார்த்திங்கன்னா ஜூன் எண்டுலேயே பே பண்ண அமௌண்ட்டெல்லாம் நம்மளுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, ஒரு ஹாப்பி நியூஸ் தானே இது எல்லாருக்குமே. கண்டிப்பாக நம்ம எந்த கம்பெனியில் யார் தருவா பார்த்துக்கோங்க. ஆனால் எஸ்பிஓவில் நம்ம கட்டின அமௌண்ட்டை ரீஃபண்ட் கொடுத்து நம்மளுக்கான சேலரியுமே கொடுக்குறாங்க. அதுதாங்க நம்ம எஸ்பிஓ. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, வித்ட்ரா ரிக்வெஸ்ட் எல்லோரும் இதுதான் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க, எப்போ வித்ட்ரா ரிக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் ஆனால் இந்த மந்தோட எண்டில் இல்லாட்டி இந்த மந்த்தே என்ன பண்ணுறாங்க, வித்ட்ரா ரிக்வெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சார் சொல்லியிருக்காரு. அதை என்ன பண்ண போகிறாங்கன்னா, மேனுவலாக தான் போட போகிறாங்க. ஓகேங்களா, அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ரீஃபண்ட் அமௌண்ட்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்கனாவே நெக்ஸ்ட்டு வித்ட்ரா ரிக்வெஸ்ட் தான். ஓகேங்களா, அடுத்து ஒர்க்கை எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சார் அதை பற்றின அனௌன்ஸ்மெண்ட் அடுத்து தான் தருவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.